அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக்னுடைய வாடிக்கையாளர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழைய பதிவினுடைய தொடர்ச்சி தான் இது. ஏறக்குறைய நம்ம ஒரு 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 சோதனையை நம்ம பண்ணோம் அந்த தக்காளிகளை வைத்துக்கொண்டு. இது நம்ம பல வீடியோவில் சொன்னது போல், இது கிரீன் கார்பன் ஹியூமஸில் வளர்த்த ஒரு தக்காளி. இதனுடைய செல்ஃப் லைஃப், அதாவது எத்தனை நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிற ஸ்டடியை ஏறக்குறைய ஒரு 90 நாளைக்கு முன்னாடி நம்ம தொடங்கினோம். இன்றைக்கி 90வது நாள். வழக்கமாக நம்ம வீடியோவில் சொல்கிற போல் 7 தக்காளி வச்சுருந்தோம். ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எடுத்துட்டோம் இடையில். மிச்சம் 4 தக்காளி வச்சுருந்தோம். 4 தக்காளியில் 6 தக்காளி வச்சுருந்தோம். அதில் இப்போ 4 இருக்குது. 2 ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மம்மிஃபை ஆனதுனால அதை நம்ம எடுத்துட்டோம். அது எந்தெந்த வாரம் நடந்துச்சுன்னு சொல்லி பல வீடியோக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ மீதி 4 இருந்தது. போன 80வது நாளில் நம்ம காட்டியிருந்தோம். இந்த 2மே நல்லா இருந்தது. இப்போ இது 2மே மம்மிஃபை ஆக தொடங்கி, இது கம்ப்ளீட்டாக மம்மிஃபை ஆயிடுச்சு. இது இன்னும் மம்மிஃபை ஆகிறதுக்கான இது ஃபுல் ஃப்ளெஜாக மம்மிஃபை ஆக போகுது. இந்த 2 இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இது இன்றைக்கி 90வது நாள். 90வது நாள்லையும் இப்படி இந்த தக்காளி இருக்குது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியத்தை நம்மளுக்கு கொடுக்குது. பாருங்கள், இதுங்க இன்னும் கூட எப்படியும் 10 days வந்துடும்னு நினைக்கிறேன். அப்போ 100 days இதை டச் பண்ணியிருப்பாருங்க. அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வச்ச 6 தக்காளியில் இன்னும் 2 90 நாளை தாண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது அதை 90வது நாளில் இது 2ம் மம்மிஃபை ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக மம்மிஃபை ஆகிடுச்சு. இது இன்னும் மம்மிஃபை ஆக போகுது. இது இன்னும் ஒரு வாரம் கூட தாகும். ஸோ இதுதான் இந்த 90வது நாளுடைய ரிசல்ட்டு. அதை பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான், அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வாரமோ அல்லது இது மம்மிஃபை ஆகும்போதோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.